والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين. ஹிஜ்ரி 1444 வருடம் 6வது மாதத்திற்குரிய மாரிஸ் போட்டிக்குரிய குறிப்பேடு இன்ஷா அல்லாஹ் இன்று வழங்கப்படும். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஹதீஸ், அதே மாதிரி துஆ உடைய விடயங்களை, அதனுடைய தெளிவுகளை இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக அல் குர்ஆன் மனன பகுதியில் சூரத்து துஹான் இந்த வருடம் கொடுக்கப்பட்டிருந்தது. சூரத்து துஹானுடைய 31வது வசனத்திலிருந்து 36வது ஆயத் வரைக்கும் 6வது மாதத்திற்குரிய 6வது பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்ததாக ஹதீஸ் மனனத்தில் قال رسول الله صلى الله عليه وسلم اجعلوا في بيوتكم من صلاتكم ولا تتخذوها قبورا رواه البخاري عن عبد الله بن عمر رضي الله عنهما. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் இல்லங்களிலும் சில தொழுகைகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இல்லங்களிலும் சில தொழுகைகளை தொழுங்கள், அவற்றை அடக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிடாதீர்கள். நூல் புகாரி, அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த ஹதீஸுடைய விளக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய வீடுகளில் ஷைத்தானுடைய தீங்குகள், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் இருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். உதாரணமாக சூரத்துல் பக்ரா ஓதின் என்று சொன்னால் உங்களுடைய வீடுகளில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்றும் ஒரு ஹதீஸ்லயே கூறியுள்ளார்கள். அதே போல அந்த அடிப்படையிலே தான் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய தொழுகைகளில் சிலதை உங்களுடைய வீடுகளில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்னவென்று சொன்னால், ஆண்களுக்கு ஐங்கால தொழுகைகளை, கடுமையான ஐங்கால தொழுகைகளை பள்ளிவாயலிலே போய் நிறைவேற்றுவது கட்டாய கடமை, அது வாஜிப். வீட்டிலே தொழ முடியாது இந்த ஹதீஸை வைத்து. அதுக்கு வேற ஹதீஸ்கள் இருக்கின்றது. அது ஃபர்லான தொழுகைகளை தொழுவது வாஜிப், இமாமுடன் சேர்ந்து பள்ளிவாயலில் போய் தொழுவது வாஜிப் என்பதற்கு பல ஹதீஸ்கள் இருக்கின்றது. இந்த ஹதீஸுடைய விளக்கம், உங்களுடைய சில தொழுகைகளை என்றால் ஐங்கால தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துகள், அதே மாதிரி நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகளை உங்களுடைய வீடுகளில் ஆக்கிக் கொள்ளுங்கள். எவ்வாறு மன்னரை, கபுரிஸ்தான், எந்த மனித ஊசலாட்டமும் இல்லாமல் சில நேரம் பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, அதே மாதிரி பாலடைந்ததாக உங்களுடைய வீடுகளை ஆக்காமல் அல்லாஹுடைய ரஹ்மத்தை சொரியக்கூடியதாக, அல்லாஹுடைய பரக்கத்தை பொழியக்கூடியதாக ஆக்குவதற்கு நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை வீடுகளிலும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளை, சில தொழுகைகளை நாங்கள் வீட்டிலே ஆக்கிக் கொள்ளலாம். பெண்களுக்கு அவர்கள் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் ஆரம்ப நேரங்களில் ஆண்களை போல ஆரம்ப நேரத்தில் அவர்கள் தொழுவது, வீட்டிலே ஒரு இடத்தில் தொழுவது சிறந்தது. பெண்களுக்கு சிறந்த இடம் வீட்டிலே தொழுவது. இது ஆண்களுக்கு அவர்கள் பள்ளியிலே ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றினால் வீடுகளிலும் சில தொழுகைகளை ஆக்கிக் கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக துஆ மனனத்தில் இன்று துஆ சுஜூது திலாவா, சுஜூது திலாவாவின் போது ஓதும் துஆ. சுஜூது திலாவா என்று சொன்னால், நாங்கள் அல் குர்ஆனை ஓதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இடங்களில் சில ஆயத்துகளுக்கு பின்னால் சுஜூத் செய்யுமாறு எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். நபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி சுஜூத் செய்யக்கூடிய இடங்கள் வரும் பொழுது நாங்கள் அந்த இடங்களில் சுஜூத் செய்ய வேண்டும். உதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த சூரத்து சஜ்தா என்று சொல்லி ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூறாவை வெள்ளிக்கிழமையில் ஃபஜ்ருடைய தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதுவார்கள். அந்த சூறாவிலும் சஜ்தா வரும் இடையிலே. அந்த ஆயத்தை முடிந்ததுக்கு பின்னால சஜ்தா செய்யறது சுன்னத். அதே மாதிரி உதாரணமாக சூரத்துல் அலா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூறாவிலும் கடைசியில் இறுதியில் சஜ்தா வருகின்றது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 14 அல்லது 15 இடங்களில் சஜ்தா செய்ய வேண்டிய இடங்கள் குர்ஆனிலே வருகின்றது.
எனவே அந்த ஆயத்துக்களை நாங்கள் ஓதின என்று சொன்னால் அங்கே சுஜூத் செய்யும் பொழுது அந்த சுஜூதில் ஓத வேண்டிய துஆவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துஆ தான் சஜத வஜ்ஹிய லில்லதி خلقஹு وشق سمعه وبصره بحوله وقوته فتبارك الله احسن الخالقين. سجد وجهي للذي خلقه. என்னுடைய முகம், அதாவது நான், என்னுடைய முழு உறுப்புகளும், என்னுடைய முகம் அதை படைத்த இறைவனுக்கு சுஜூத் செய்து விட்டது. வஷக்க சம்அஹு, மேலும் அந்த முகத்தில் கேள்வி புலனை, காதை அமைத்தான். வபஸரஹு, அதிலே பார்வை புலனை, கண்ணை அமைத்தான். பிஹவுலிஹி வகுவத்திஹி, அவனுடைய நாட்டத்தின் மூலம், அவனுடைய சக்தியின் மூலம் கேள்வி புலனையும் பார்வை புலனையும் அமைத்தானே அந்த இறைவனுக்கு என்னுடைய முகம் சுஜூத் செய்து விட்டது, சிரம் பணிந்து விட்டது. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளர்களில் சிறந்தவனான அல்லாஹ் பாக்கியமுடையவன் ஆகிவிட்டான் என்று இந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுஜூது திலாவாவில் அதை ஓதுமாறு காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த துஆக்கள் மாரிஸ் போட்டியில் முக்கியமாக வரக்கூடிய துஆக்கள், தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்களா இருந்தாலும் சரி, ஏனைய துஆக்களாக இருந்தாலும் கருத்துடன் நாங்கள் பாடமாக்கும் பொழுது முன்னால தொழுகையிலே உள்ளச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் சூறாக்களை அல்லது துஆக்களை ஓதும் பொழுது கருத்தை விளங்கி ஓதுவது. அப்படி நாங்கள் இந்த மாரிஸ் போட்டியில் தரக்கூடிய துஆக்கள் அனைத்தும் கருத்துடன் இங்கே கொடுக்கப்படுகிறது. அதை கருத்துடன் பாடமாக்கி அதை நாங்கள் ஓதும் பொழுது எங்களுடைய சுஜூதுகள், எங்களுடைய தொழுகைகளும் ஏனைய இபாதத்துகளும் அந்த கருத்தை விளங்கி நாங்கள் ஓதும் பொழுது அது உயிரோட்டம் உள்ளதாக, அல்லாஹ்விடத்தில் உண்மையான ஒரு உயிரோட்டம் உள்ள பிரயோஜனமானதாக ஆகிவிடும். எனவே நாங்கள் பாடமாக்காத சிறுவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் அனைவரும் இந்த துஆக்களை, குர்ஆனுடைய பகுதிகளை பாடமாக்கி சிறந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா